ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு கோயிலுக்கு வந்து அப்படியே நாங்கள் வந்து சும்மா சோட்டி சோதில் தான் சாப்பிடுவோம் பிளானில் வந்தாங்க. திடீர்னு ஒரு பிளான் ஒன்று போட்டு சமைச்சு சாப்பிடுவோம்ட்டு பிளான் பண்ணி எத்தனை மணிக்கு பிளான் பண்ணாங்க? 12 மணிக்கு பிளான் பண்ணி இப்போ 3 மணிக்கு தான் சரி வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற அக்கண்டை தான் கேஸ் வேணுனாங்க, கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்க வேண்டி இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். அவங்க 4 மணிக்கு போக போகிறாங்க. அதுக்கு முன்னே நாங்கள் சமைக்கணும். அதோட வந்து இன்றைக்கி என்ன சமையல்னா சோறு முறைச்சி கறியும் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு பிளான். இங்கெல்லாம் அப்படியே கோழி இறைச்சி இங்கே வெட்டி கொண்டிருக்கு. அப்படியே நான் இங்கால அடுப்பில் சோறு வச்சாச்சு. அங்கால அப்படியே தனு என்ன செய்கிறான்னு சொன்னால் என்ன தனு செய்கிற? செத்தல், அதாவது பச்சை மிளகாய் இல்லை இங்கே. இறைச்சி வெட்டுறதை பார்த்து அதுவும் கூட மச்சால் தான் பார்த்து கொண்டு இருக்காது இறைச்சி வெட்டுறதை. செத்தல் மிளகாய் வெங்காயம் முறிக்கிறாங்க. நெக் கறி வச்சு சாப்பிட போகிறோம். சஜி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கையை பற்றி நல்லா இருக்குன்னு பக்கியா இருக்கா? ஏசி போட்டு விடுறா உங்களுக்கு? வெயிலா? சரி, நான் உள்ளால இருக்கா சூரிய பகவானோட காய்க்கிறேன். இவங்க எங்களை என்ன விட்டுட்டு போயிட்டு வரணும். சுற்றி சுற்றி வருது தானே. சமைக்கிறது சாமான் வாங்கிட்டான், வெட்டுறதுக்கு ஒரு தரம் இல்லை. பார்ப்போம். இது வெங்காயம் மிளகா வெட்டுறால இப்போ இந்த மனுஷன் சமைச்சு கொண்டிருக்கா, இவா பார்த்து கொண்டிருக்கா. சரி, சமைங்க வாடியா, சமைங்க வாடியா. சரி, கறி தான் கொஞ்சம் காண வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் சுவேசன் தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சஜீர முகத்தில் சந்தோஷம் இல்லை, சுவேசன முகத்தில் சந்தோஷம் இருக்குது. ஆனால் என்னென்னு தான் தெரியல, அது நாங்கள் அடுத்த பிளாக்கில் பார்ப்போம். நடந்து வந்தே இல்லாது சுவேசனுக்கு என்னது ஏன் இல்லாது? அதான் உங்களுக்கு ஏழு தானே. ஊக்க மருந்து குடிச்சதா இல்லையா? ரைட், ஓகே. செல்லாக்கா ஹாய். குடும்பத்தோட வாழாமல் நான் செத்து போகிறேன்ட்டு போய்கொண்டிருக்கா. அவள் வாரா, காப்பாற்றுங்க சகோதரரே. சஜி, உங்களோட மாமி இல்லை? ஓ, பெண் ஓ ஓ, எழுத்து நடக்குது. வாரா 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 பார்ப்போம். வாரா வாரா அங்காள எல்லாம் சமைச்சு கொண்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ற டைமில் தான் நாங்கள் சமைக்கிறோம். பார்ப்போம் என்ன ஐங்கிறேன். தனுஷா இப்போ தான் வேலை செய்யுது. இந்த சாப்பாடு குறைய தருவோம்னு சொன்னோன்னா வேலை. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போது நாங்கள் இறைச்சி கறி வைக்க போதும். காய்ஸ், கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் இருங்க பார்வையாளர்கள். சரியா? இல்லை, கதைக்க விடுறீங்க. இல்லை, நீ கலகலப்பா இருப்பதானே. உனக்கு என்னப்பா? சரி, ஐங்கரமா கண்ணாடி இருக்க காட்டிட்டேன். தெரியலையா? ஒரேஞ்ச் கலர் தெரியலையா? சந்தோஷமா இருக்கீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க மட்டும். எங்க அண்ணி எந்த கறிக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கா. ஹாப்பி ஹாப்பி பி ஹாப்பி. ரைட், இறைச்சி கறி என்னப்பா? கொழுப்பு தான், கழுவி குறுப்பு என்ன நீ இப்படி தெரியுங்க? என்னங்க மஞ்சள் கலர், டார்க் மஞ்சள் கலர்லயா ஷார்ட்ஸ் போட்டு விட்டுருந்தேன். கலர்லாம் கிடக்கு. ஐயோ, ஒரு கருப்பு கலர்ல போட்டு விட்டுருந்தாங்க. சீரம் பெரிஞ்சிரங்களா இருக்கா? வெந்தயங்கள் அவரை தெங்க கொட்டாதீங்கப்பா, இருக்குன்றதுக்காண்டி அப்படி கொட்டாதீங்கப்பா. இதை கொண்டு போய் நாங்கள் வீடு கட்டின பிறகு இதை வச்சு சாப்பிட்டோம். அப்படி இல்லைப்பா, அளவா போட சொன்னாப்பா. அளவா தான் போடுறது, வேற இருக்குதுன்னா அள்ளி போடலாமா? இப்போ உப்பு ஒரு பேக்கெட் கிடக்குது, அதுக்காக 1 கிலோ உப்பையும் அது போட மாட்டீங்க, இதை போட்டுருவீங்க. அதுக்கு தான் நம்ம 1/2 கிலோ கிடக்கு, அதை போடலாமா? அதுவும் போட மாட்டீங்க. இதையும் அப்படித்தான். இல்லை, இதை நீங்கள் போட்டுருவீங்க. அளவுக்கு மிஞ்சினா சைனி அமுதமும் நஞ்சு. உனக்கும் அப்படித்தான், அளவுக்கு மிஞ்சினா உனக்கு இடியும் புழுக்கும். அளவுக்கு கொஞ்சம் தள்ளிங்க. இது
பிளாக் என்னது இது எடுங்க வெங்காயம். சரி இதுக்கு இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சமைப்போம். சரியா? வெங்காயம் செத்து வெங்காயம் செத்தல் மிளகாய் எண்ணெய் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்படியே பெருஞ்சீரகம் கிடைக்குது. சரி அதை வச்சு அப்ப முடிஞ்சாப்பா இப்பதானே கறி வைக்கிறேன். இன்னும் 2.5 மணி நேரமா ஆகுமாச்சு. நாங்க குளத்துல குளிக்க எவ்வளோ நேரம்ப்பா பார்த்துட்டு இருக்கோம். வந்ததுலேருந்து கேட்குறோம், ஒரு தடமே வர்றீங்கல்ல. சமைச்சம் தானே இருந்தாலும் இப்போ வந்து கிண்டது வந்து இப்படியா சொல்றதா இங்க போயிட்டீங்களே. அதுதான் அந்த பயத்தில் அவன்கிட்ட கலருக்கு கறி எடுத்துருவான். அந்த பயத்தில் வேணாம் சட்டி ஆடுதாப்பா. அவன் வந்து பிடியா. ஓமாப்பா கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கோம். சரி இல்லக்கா நாங்க பவுடியா காய்ச்சா உங்களோட அம்மா சொல்றா பவுடியா வெத்தியா காய்க்கிறீங்க. என்னது 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 அப்படி காய்ச்சிங்கப்பா? நான் சொன்னேன் செல்லாக்கா வெள்ளையா இருந்தா கருத்துட்டான்னு சொன்னேன். நீங்க என்ன வெள்ளையா வந்து சொன்னீங்க? தனுசாக தான் வெள்ளையா அந்த கருத்து. தனுசாட இல்ல இல்ல நான் சொன்னேன் செல்லாக்கா வெள்ளையா இருந்தவ இப்ப கருத்துட்டா. முதல் தனுண்ட கலர்ல இருந்தவான்னு சொன்னாங்க. இப்ப தனு ராத்திரி வந்தாங்க ராத்திரி நான் உங்களை காணவே இல்ல. அதுவும் நக்கலுக்கு அது நக்கல் வந்து வெட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே வீடியோ எடுக்கலாம் அங்கே இருக்குது. செஞ்சு வந்து சரியான டிஸ்டர்பன்ஸ். கலாலப்புண்டு பேர்ல எல்லாரும் கத்துறாங்க. அப்படித்தானே நீ அங்கே சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம இருக்குடா. நீ வலிக்கிட்டு போ. சரியில்லை எல்லாரும் கூப்பிடுறாங்க. சுவேச மட்டும் நீ காலை வச்சு அடிக்கடி ஏற்றி விடுங்க. என்ன பிரச்சனை? நீங்க சுவேசத்தை தான் கேட்கணும்ப்பா. ரஜியை போட்டாச்சு. கம்பளா போய் கொண்டு கதையால் கதையோட கதையா நாங்க இங்க சமைக்கிறோம். அந்த பத்தி அண்ணியே நிக்கிறான்டா. தூக்குறதுக்கு வந்தவரா எல்லாரும் ஃபர்ஸ்டா நடக்கீங்க குச்சி பிடிச்சா நடக்குறது. அப்ப நானும் குச்சி பிடிச்தான் நடந்தேன். இது எனக்கு கசியா சொன்னா எந்த குச்சி இதுதான் குச்சி மாதிரி தானே இருக்கு. என்ன சஜி பிளான்? நாங்க நீங்க சொன்ன கேப்ப மில்லியன்ல ஆனா இன்னைக்கு நில வீட்டை போகணும். காலெல்லாம் பெண்ட் எடுத்துட்டு அங்க தனுசா பிள்ளைய விட்டு வந்தவள். ஐயோ அம்மா சொல் தனுசா தனுசா உண்மை போக முடியாது. கட்டாயம் போகணும் தனுசா. பாத்தீங்களா தனுசாக்கு இருக்கு எல்லாரும் மெக்கா கொடுங்க தம்பி. அந்த அந்த கரண்டி எடுத்து கொடுங்க. அண்ணி மெக்கா கொடுங்க. மெக்கா அது கத்தி பண்ணா நீ. ஓ உங்களோட விருப்பம் உங்களோட எல்லாரையும் கேட்போம். சொல்லுங்க தனுசா சொல்லுங்க. அப்ப அப்ப அவளுக்கு எதனாலும் ஓகே. அப்பா அப்ப கேளுங்க இன்ஜாஸ் கட்டுவாங்கப்பா. 2 3 4 5 6 7 8 9 10 12 12 இன்றைக்கு போறாக்கள் கை வைத்துங்க பாவம்.
4 சரியா 4 நாளைக்கு போவோம் அம்மா எங்க அம்மா விட்டுட்டீங்க அவ எங்களோட தான் வருவா 8 எங்க டீம் வந்து இது சொன்னீங்க எங்க டீம் வந்து நீங்க கேட்கணும் இல்ல நம்ம டீம் யாரு டீம்ல கேப்ப சரியா 1 2 3 4 இங்க 5 இது 5 6 1 2 3 4 5 6 7 அப்பா 9 10 பேர் சரி நான் சொல்றேன் 10 பேர்லயும் 6க்கு நிக்க விருப்பம் உயர்த்துறாங்களோ நிக்க போறதுனாலும் அடிச்சு போவிடுவீங்க சரியா சரியா சாப்பாடு இல்ல சாப்பாடு விஷயத்த கலைக்கிறேன்னா புலம்புறாண்டா அவளுக்கு நிக்க விருப்பம் போறது என்ன நடந்தாலும் அப்பா அப்பா கேளுங்கப்பா கேளுங்க கையோ ஏத்துறாங்கன்னு கேளு ஆயிரவங்க உண்மையாதானா உண்மையாதான் சொல்றேன் கையோ ஏத்துறாங்க உண்மையா தான் சொல்றேன் 1 2 3 4 5 சியானா நிப்பாட்னா அடிப்பாங்க 1 2 3 4 5 நீ உயர்த்தாத நீ உயர்த்தாத இப்ப கையெழுத்துங்க போராக கையெழுத்துங்க 1 2 3 4 சரியா தோத்துட்டீங்க ஒரு ஷாப்பிங் பேக் தான் இது அண்ணிய கனாங்க கவலை அப்பா அது பாடி கறி அது சோறு வடிச்சது அது கஞ்சி வடிச்சது சரி சரி ஓகே ஓகே गाइस நாங்க வந்து போறோம் சித்திகையா டிரைவர் ஆட்டு கட்டு வரலையோ இதுல ஒரு சம்பவம்ப்பா டிரைவர் இல்லையே டிரைவர் வண்டியோட போயிட்டாரு அப்ப நீங்க போவீங்க நடந்தா போறீங்க மெயின் டிரைவர் இல்லாட்டி நாங்க பஸ் இதுல வர முன்னாடி இதுல போற வாகனத்துல அண்ணே ஏற்கனவே மடுவை நோக்கி நடந்து வந்தீங்க இனி நீங்க வீட்டுக்கு கொண்டு வருது தெரியலையே நான் அவன வேலை எழுதிட்டு வரேன் நான் இப்படி தலைகளா கையால நடந்து வருவேன் பிரேக் ஓகே இல்ல இந்த கதையெல்லாம் கதைக்கிறது சொல்ல வர ரைட் ஓகே எங்களுக்கு தெரியும் நாங்க இப்படி போக மாட்டோம் நீங்க எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வெக்கம் ரோஷம் அப்படி காச்சா நான் நம்பவே கூட கொண்டு வரேன் சரி இப்ப என்ன நீ நின்றா சுயானா போப்பான்னு சொல்லிட்டு சுயானா டிராக்டர்ல ஏத்தி அனுப்புவோம் நான் போனா என்னடா அவர் நிப்பேர் வலிக்கிறதா இருக்கு அப்ப அவர் இத கேப்போம் சகலபடி சத்தம் பண்ணக்கூடாத நீங்க சாஜி நீ எல்லாம் முராஜ் எல்லாம் பார்க்க கூடாத சரி ஒரு தடவை ஒன்று சொல்லக்கூடாது சரியா சொல்லக்கூடாது நிசா நிசா எங்க சரியா எல்லாரும் எங்களுக்கு வர்ற நிசாக்கள் எங்களுக்கு இல்ல இல்ல நீங்க ஒண்ணு சொல்ல என்னடா வெயிட்டிங்ல நிக்கிறவனடா இன்னும் காணல நீ சாஜி பாக்கலாம் சாஜி அவங்களே கல்ல நீங்க பாக்குறதே ஒரு இதுதான் பாக்க கூடாது நடக்குது உங்களுக்கு தெரியும் நிசா எங்க ப்ரோ அதெல்லாம் சத்தம் சும்மா இது சத்தம் போடக்கூடாது உங்களுக்கு என்ன நீங்க ஓமா இல்லையா ஓமா ஓமா இல்லையா இல்ல நாங்க ஓட்டு எடுக்கிறோம் சேசன் உண்மையிலேயே ஓட்டு எடுக்கிறோம் போறி உங்களோட விருப்பம் என்ன ஆட்டையும் இது இல்ல உங்களோட விருப்பம் என்ன எப்படி மாமிட்ட விளையாட்டு பாத்தீங்களா உங்களோட
அப்படி நிசாயங்களுக்கப்பா உங்களோட விருப்பம் அதுல சரி இப்ப ஓட் பண்ண மடியாக்களுக்கு ஓட் பண்ணாங்க சரியா இதுல போகாதாக்கள் 4-5 பேர் நிக்கிற விரும்புறாங்க நிறைய பேர் அதெல்லாம் கேக்குறேன் கலுங்க மாமி சூப்பரா இருக்கும் அப்ப நிசா 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 ஓட் ஓட் நாளைக்கு அந்த அது நாளைக்கு அதால இன்னைக்கு வழியா சமைச்சு சாப்பிடுவோம் தம்பி ரைட் இப்ப ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சது இப்ப சமையல்ல தொடங்கும் இப்ப கொஞ்சம் கூட்டுங்கப்பா என்ன நீ சாப்பிடவா வெயிட் பண்ணுங்க டப்புன்னு வரும் ரைட் இது வந்து இப்ப அவிஞ்சி கறியில இறக்கி சாப்பிடையே காட்டுறோம் உங்களுக்கு ஓகே நாங்கள் இப்போ இறக்குறதா மேலே கொஞ்சம் தூளை போட்டு அவிய விட்டார் கொஞ்சம் அப்படி இறக்கிட்டு சாப்பிட்றது வேலை சோறு ஓகே இருக்கும் பொருங்கானம் பூ உரைப்பு பார்ப்போம் நல்லா இருக்கும் ஓகே அப்படித்தான் இருக்கு ஓகே ரெடி என்னது என்னது செய்யும் ஓ நூந்துட்டு ரைட் இங்கால மருமகனும் மாமி என்ன செய்றீங்க எப்படி இருக்க நீ இறைச்சி கறி நல்லா இருக்கா ரைட் சரி சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிடுவோம் ரைட் ஓகே இல்லை இல்லை சஜி அத்தானுக்கு ஒரு கடை போல சாப்பாடு போய் சாப்பிட போகிறோம் சாப்பிடுங்க ஓகே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறோம்ப்பா நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் சோறும் கறியும் பச்சினாங்க இது வந்து கோழி புக்கமாக இருக்கா நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்கு ஆ கோப்பை அங்கால எல்லாரும் சாப்பிட்றீங்களா அஸ்மி எப்படி இருக்கு பெரிய பழக்காரி சோறு ரித்திகா எப்படி இருக்கு சோறு நல்லா இல்லையா ஆ கறி நல்லா இருக்கா சோறு நல்லா இருக்கு எல்லாரும் காட்டுங்க நல்லா இருக்கு சாப்பிடலாம் சாப்பாடு எப்படி இருக்கு சுயானா தனு நல்லா இருக்கா சஜி நல்லா இருக்கு சோறு தான் கொஞ்சம் குழஞ்சிட்ட சொல்ல விட்டீங்க சரி சோறு தான் குழஞ்சிட்டேனே என்ன உங்களுக்கு சோறு வேணுமா ஆ கறி பெரியம்மா செஞ்ச வேலை பெரியம்மா செஞ்ச வேலை படிக்க தெரியல அப்போ பெரியம்மா செய்த வேலை இல்லை என்னம்மா எப்படிப்பா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கண்ணே இதுக்கு தான் நான் சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் ஒரு பிளான் இல்லாமல் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கோம் ரைட் சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கு தம்பி ஆக்கள் பசிக்கு ஓகேயா இதா இருக்குமா சொல்லுங்க அப்ப தாங்க சார் இல்ல நல்லா இல்லாட்டி சாப்பிட கூடாதா இல்ல சாப்பிட கூடாது பசிக்கு நீங்க வேற வழி சாப்பிடுறீங்க
பிரியாணிக்கு சுயசனுக்கு சமைச்சா கொடுக்க கூடாதா? அதுதானே நம்மளா சொல்லலாமா? ஐங்கனுக்கு சும்மா கொஞ்சம் சாதா கொடுத்து விடுங்கப்பா. நீங்க சாப்பிடல தம்பி? ஓ உண்மையா கோழி பொங்கல் தான் செய்யுது. ரைட். எங்கட ஃபேமிலில ஒரே ஒரு பழக்கம் வந்து எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கு. என்ன குறை சொல்றதா? குறை சொல்றப்ப செஞ்சா மட்டும் சரி, மற்ற யார் செஞ்சாலும் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொன்ன வரலாறு ஒருத்தர்லயும் இல்லை. சரியா? நீ அன்னைக்கு எங்களை விட்டு சாப்பிடாத, எப்படி சாப்பாடு மனையா சொத்து இது எப்படி இருக்கு? மற்ற கறிகள் நல்லா இல்லை, நான் சாப்பிடுறேன். பசிக்கு சாப்பிடுற யார் சொன்னது? யாரு பிரியனா? சுஜி கடத்தது சுஜி சரி 20 ரூபா கூட்டி படிக்கிறேன். ஒரு மணிக்கு கொண்டு விட்டா நான் ஒரு மணி போய் படுத்துருவேன், ஒரு மணிக்கு படிக்கிறேன். அவன் தானே படிச்சிருக்கான். அப்ப படிக்கிறப்பல படிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் உன்ன படிக்கணும் அப்படின்னு ரைட், எல்லாரும் சாப்பிடுறாங்க. தம்பி மதுவா பேர் சாப்பாடு எப்படி இருக்கு? உண்மையா நல்லா இருக்கா? இருந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, இருந்து சாப்பிடுவோம். ஓ இருந்து சாப்பிடுங்க, அதுல இருந்து சாப்பிடுங்க. ரைட், இப்ப எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட முடிஞ்சா? ரைட், ஓகே. ஒரே மீன் மொக்குதான் பிடிச்சிருக்காங்க. பிடிக்க சொல்லி அனுப்பிருக்காங்க. சொல்லுங்க, என்னென்ன மீன் கிடக்குது இதுல? என்ன நான் கொஞ்சம் மீனா கொண்டால என்னென்ன மீன் இதுல இருக்கு? சிலாப்பி மட்டும் தான் கிடக்கா? அப்படி ஒரு 30 கிலோ கிட்ட வருமே. நான் குளிச்சு கொண்டிருக்கேன் நேரம். எவ்வளோ 7 கிலோ பார்த்து வாங்க. அண்ணா ஞாடுங்கண்ணா. காட்டுங்கண்ணா, தூக்கி இருக்கா அண்ணா? எடுக்கிறதா அது? போறதுக்காக குளிக்க போறேன். அப்படியே குளிச்சு கொண்டிருக்க நேரமே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே குளிச்சுட்டு சரி குளிச்சு முடிச்சிட்டோம். இனி அப்படியே கோயிலுக்கு போகிறது மட்டும் தான் வேலை. மீன் வாங்கி வச்சுருக்கேன். போல மீன் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்குள்ள 4-5 கிலோ மீன் இருக்குது. பொறிக்கிற பிளான்ல தான் இருக்குது. பார்ப்போம். எல்லாம் வலிக்கிட்டுட்டோம். விடிய 7 மணிக்கு எப்படி இருந்த எங்கட மடு கோயில்ல இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி குறையில தானப்பா. இங்க பாருங்க என்ன அந்த போக்கு அதுல டிராபிக்கா தான் இருக்கு. பாப்போமே குறைஞ்சிருக்கான்னு சொல்லினா எவ்வளவுக்கு குறைஞ்சிருக்கு பார்க்கிங். ஓகே ஓகே. கடைகள்ல ஆக்கல்கள் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஓ அப்படிதான் இருக்கு. கடை ஒண்ணு இப்போதைக்கு கிடைக்க மாட்டாங்க தான் கடையும். ஆனா ரோட்லயும் ஆக்கல பாருங்க. ரோட்லயும் ஆக்கல தான் இருக்கு. பாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்காப்பா.
இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். விடுவாங்களா இல்லையான்னு எனக்குன்னா தெரியல, போய் பார்ப்போம். இது நாங்கள் விடிய வரைக்கும் எப்படி இருந்தது, இப்படி ஃபுல்லாக ஆக்கள் இருந்தது. இப்போ அங்கே மொழுதிரி வாங்குற இடம் ஃபுல்லாகவே ஆக்கலாக தான் இருக்குது. மொழுதிரி வாங்குற கொஞ்சம் கஷ்டம், மொழுதிரி கொளுத்துறாங்க கஷ்டம் போல இருக்குது. சனமண்டா அப்படியே தான் இருக்கு. உள்ள மொழுதிரி வாங்குற நேரம் சரியான சனமாக இருக்குது. என்னென்னா மொழுதிரியை வாங்கி கொளுத்த போகிறோமோ தெரியல. இப்படி சனம் பார்த்தீங்களா? முதல் போய் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வருவோமா? கூடுதலாக சிங்கிள் ஆக்கள் தான் இருக்காங்க பற்றியா. இந்தியாவில் இருந்து எல்லோரும் ஜெயிச்சு கொண்டிருக்காங்க. வாங்க கும்பிடும். உள்ளே இருக்கல அது கைனி, உள்ளேயும் இருக்கல, அவ்வளோ சனம். இவ்வளோ சனம் எல்லாம் ஜெயிச்சு கொண்டிருக்காங்க. உள்ளே போய் மொழுதிரி கொளுத்தல அளவுக்கு ஆக்களாக இருக்குது. இப்போயே இவ்வளோ ஆக்களாக இருந்தா மாதா அவங்க உள்ளே இல்லை. 33 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காங்க அவங்களோட அம்மா. என்ன மொழுதிரி கொளுத்தலாம் போயிட்டேனே. லைன் நிற்குது. நாளை காலமாக தானே போகிறேன். நாளைய காலம் வந்து கொளுத்து வந்துறியா? சனத்தை பார்த்தீங்களா? ஃபேன்ஸ் எல்லாம் ரித்திகோட காய்ச்சி கொண்டு இருக்காங்க. பாய் ரித்திகா. ரித்திக் பாயா. அது போகிற இடம் உள்ள ஃபேன்ஸாக தான் இருக்கு. ஓகே, அவனெல்லாம் வந்துடுவான்ப்பா. பிடிக்கும். தூக்க மாட்டான் அம்மா கதை. இங்கே மொழுதிரி கொளுத்துற இடத்துல எனக்கு மொழுதிரி கொளுத்துற இடத்துல எவ்வளோ சனம் பண்ணி போயிருங்க. நாங்கள் படி வந்து கொளுத்துவோம் தானே. ஆக்கள் குறைவாக இருக்கும், வந்து கொளுத்துவோம் வேணே. அதெல்லாம் அப்ப கதைக்கிற நேரம் அவரும் அதுக்குள்ள வேணா நானும் ஒரு அண்ணா அவங்கதான் தூக்கி பறிச்சது. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. எதுவும் பிரச்சனைனா மாமா தொடர்பு கொள்ளுங்க சொல்லுங்க. அப்பா இந்த டிவி பாத்தீங்களா? அப்ப என்னன்னு கேளுங்க. புள்ளைய பாத்தத்துல தூக்க இல்ல, அதை மட்டும் தெரியுது.